இப்போ வாங்க இந்த படத்தோட கதை என்னன்னு பார்ப்போம். 1970ல் மீனவர்கள் குடியிருக்கிற இடத்துல கச்சா எண்ணெய் கொலையை கவர்மெண்ட் வைக்குது. அதனால மீனவர்களால் போட் எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க போக முடியல, அவங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. இப்படி இருக்கும்போது அந்த மீனவ குப்பத்துலேருந்து ஒரு 5 பேர் மக்கள்லாம் திரட்டி போராட்டம் பண்ணுறாங்க. போலீஸ் அந்த 5 பேரில் 2 பேரை ஷூட்டர் பண்ணி கொண்டுடுறாங்க. இப்படி இருக்க சூழ்நிலையில் அந்த 3 பேரில் ஒருத்தர் சாய்குமார். அவர் என்ன பண்ணுறாருனாக்கா, போராட்டம் பண்ணாக்க இந்த மக்களுக்கு நல்லது பண்ண முடியாது, அதனால் அந்த கச்சா எண்ணெய் குழாயிலேருந்து கச்சா எண்ணெயை திருடி விற்று அதில் வர பணத்தை வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறாரு. அதோட ப்ரெசண்ட்டை காட்டுறாங்க. அந்த கச்சா எண்ணெய் பிஸ்னஸ் சிண்டிகேட் லெவலுக்கு பெரிய லெவல் வந்துடுது. இப்படி இருக்க சூழ்நிலையில் ஒரு கச்சா எண்ணெய் ஃபேக்ட்ரி வச்சுருக்க ஒரு கார்ப்பரேட் முதலாளி அந்த மீனவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு போர்ட்டு கட்டணும், அவங்கள வரட்டி விட்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இது தெரிஞ்ச சாய்குமாரோட வளர்ப்பு மகனான ஹரிஷ் கல்யாண் என்ன பண்ணுறாருனாக்கா, எப்படியாவது அந்த போர்ட் வர விடாமல் தடுக்கணும், அந்த கச்சா எண்ணெய் கொலையை அகற்றணும், மக்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரு. கடைசியாக அவர் பண்ணாரா இல்லையா, இதுக்கப்புறம் நான் அந்த சுவாரஸ்யமான விஷயம்